வணக்கம். நான் ஆனந்த். உங்களுக்கெல்லாம் விஜய் படத்துல உதயான்னு ஒரு படம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாதான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். ஆனா, இந்த படத்த நான் பார்த்தது கிடையாது. என்ன மாரி தான் நெறைய விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு இப்படி ஒரு படம் இருக்குன்னு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா, இந்த உதயாங்கிற படத்த யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அது என்ன படம்? என்ன கதை? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. விஜய், இளைய தளபதி விஜய், சிம்ரன், ராஜேஷ், நாசர், விவேக் இவங்கலாம் நடிச்சு, ஏ.ஆர். ரகுமான் மியூசிக்ல, டைரக்டர் அழகப்பெருமாள் டைரக்ஷன்ல 2004ல ரிலீஸ் ஆன படம் தான் இந்த உதயா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு எம்எஸ்சி பிசிக்ஸ், அட்டாமிக் பிசிக்ஸ் முடிச்ச ஒரு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடண்ட். இவருக்கு வந்து நெறைய அப்ராட்ஸ்ல இருந்தெல்லாம் நெறைய ஆஃபர் வருது. எங்க கம்பெனில ஜாயின் பண்ணுங்க. அவரோட நாலேட்ஜ பார்த்து. ஆனா அவர் இல்ல, நான் ஜாயின் பண்ற ஐடியா இல்ல. எனக்கு விருப்பம் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் என் நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யணும். அந்த மாரி ரொம்ப ஒரு இதா இருக்கிறாரு. நா நாட்டுக்கு நல்லது பண்ணணுங்கிற மாரி ஐடியால இருக்கிறாரு. எந்த ஒரு ஆஃபரையுமே ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கிற விஜய் வந்து ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிம்ரனை பார்க்குறாரு. சிம்ரன் கூட லவ் பண்றாங்க. அது ஒரு கட்டத்துல பிரேக்கப் ஆயிருது. சரி, ஓகே, லவ் செட் ஆகல அப்படிங்கிறப்ப லைஃப பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சென்னைக்கு போறாரு. நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எஜுகேஷன் இருக்கு. நேர்மை இருக்கு. எப்படி நம்ம வந்து பொழச்சிருவோம். நமக்கு எப்படி வேலை கிடைச்சுன்னு சொல்லி சென்னைக்கு வராரு. அங்க வந்து ஒரு சின்ன பிரஸ்ல வந்து ஜாயின் பண்றாரு. இந்த நியூஸ் கலெக்ட் பண்ற மாரி ஒரு இதுல ஜாயின் பண்றாரு. ரொம்ப நேர்மையா அவர் நியூஸ கலெக்ட் பண்றாரு. அத ட்ரை பண்றாரு. நெறைய இடங்கள்ல வந்து அவர் கலெக்ட் பண்ற நியூஸ் வந்து அவர் எப்படி குடுக்குறாரோ அப்படியே போ மாட்டேங்குது. நெறைய எடிட் பண்றாங்க. பத்திரிக்கைக்கு பிரச்சனை வந்துரும் அப்படிங்கிற மாரி பயப்படுறாங்க. ஒரு அரசியல் குறுக்கீடுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த இடத்த விட்டு வெளிய வந்துறாரு. அந்த பிரஸ்ஸ விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம், இவர வந்து ஒரு 4, 5 பேர் வந்து அப்படியே மேனிபுலேட் பண்றாங்க. மண்டைய கழுவி இவர ஒரு தப்பான ஒரு செயல செய்விக்கிறாங்க. அவரும் அத அறியாம செய்றாரு. இவரு சென்னை வந்து பொழைக்கலாம். சரி, இனிமே நல்ல நிலைமைக்கு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி வராரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் மேல வந்து 26 பேர கொன்னுட்டான் அப்படிங்கிற மாரி ஒரு கேஸ ஃபைல் பண்ணி, அதுக்கு இவரு தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிற மாரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் பண்ணல அப்படின்னு எப்படி இவர் நிரூபிச்சாரு? நிரூபிச்சாரா? நிரூபிக்கலையா? திரும்ப பேக் டூ நார்மலா லைஃப் எப்படி மாறுச்சு? அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த உதயா. படத்தோட ஸ்டோரி ஓகே. ஒரு டெரரிசம் பத்தின கான்செப்ட் வச்சிருக்கிறாரு அழகப்பெருமாள். படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு படத்துல என்ன கதைன்னே புரிஞ்சுக்க முடியாது. நானும் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா, சரி பார்ப்போம்ன்னு சொல்லி பார்க்குறேன். ஓப்பனிங்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரைட்டு, படம் வந்து ஒரு ஒரு லவ் ஃபிலிமா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யோசிச்சேன். அடுத்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் படம் வேற எங்கிட்டோ போகுது, டெரரிஸ்ட் கான்செப்ட்க்குள்ள. எனக்கு இந்த படத்த பத்தின எந்தவித ப்ரிவியூமே தெரியாது. இது இப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியாது. இந்த ஒரு படம் இருக்கு, இந்த படத்த பார்ப்போம் அப்படிங்கிற மாரி தான் ஐடியா வச்சிருந்தேன், பார்த்தேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கதை புரியுது. இந்த மாரி ஒரு ஸ்டூடண்ட்ட எப்படி வந்து டெரரிஸ்ட் வந்து மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த படம்னு. படத்துல வரக்கூடிய காமெடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காமெடி நல்லா ஒர்க் ஆகுனத விட, சீரியஸான டைம்ல வரும்ல டயலாக், அது நல்லா சிரிப்பு வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, படத்துல வந்து இந்த காமெடி சீனுக்காக சில டயலாக் எழுதுவாங்கல்ல, அத விட ரொம்ப சீரியஸான டைம். ஒரு சீன்ல வந்து விஜய் வந்து ஜெயிலுக்குள்ள இருப்பாரு. வெளிய அவர பார்க்க அவங்க அப்பா வந்திருப்பாரு. "என்னப்பா அ உதயா, இந்த மாரி சென்னை போய் முன்னேற போறேன்னு சொன்னியேப்பா, இப்ப ஜெயிலுக்கு வந்திருக்கியே" அப்படின்பாரு. இந்த டயலாக் கேட்கிறப்ப, அந்த டைம்ல ஓகே. இப்ப நம்ம 2026ல இந்த டயலாக் கேட்கிறோம் அப்படிங்கிறப்ப, இத கேட்கிறப்பவே எப்படி சொல்ல, "தில்லுவாலே" அப்படிங்கிற மாரி இருக்கு. அது மாரி இன்னொரு டயலாக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விஜய வந்து போலீஸ்லாம் வந்து என்குயரி பண்ணுவாங்க. 4 பேர் சுத்தி நின்னு. அப்ப கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாங்க. "நீங்க தான் அந்த கொலைய பண்ணதா?" அப்படின்னுவாரு. இவரு இல்ல இல்லன்பாரு. ஒரு கட்டத்துல ஒரு போலீஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, விஜய அடிக்க வருவாரு. கைய ஓங்கி அடிக்க வருவாரு. அப்ப வந்து விஜய் வந்து கைய பிடிச்சுருவாரு கைய. பிடிச்ச அடுத்த சீன் வந்து அங்க காமிக்காம, அந்த பில்டிங்க சுத்தி காமிப்பாய்ங்க. டம்மு டம்முன்னு சத்தம் கேட்கும். ரைட்டு, தளபதி நொறுக்கிட்டாரு போலன்னு நெனச்சா, அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா, அடிச்சு விஜய் கை கால்லாம் உடைச்சு விஜய்ய கீழ தள்ளிட்டு வர்றாய்ங்க. விஜய் நடக்க முடியாம வருவாரு. இதெல்லாம் டைரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்க வச்சாருன்னு தெரியல எனக்கு. அந்த சீன் கைய பிடிப்பார்ல, அதெல்லாம் பயங்கர மாஸா இருக்கும். நீங்க அந்த படத்த கூட பாருங்க. அ பிடிச்சாலும் பயங்கர மாஸா இருக்கும். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, விஜய் அடிச்சு கால்லாம் உடைச்சு நொண்டிட்டு வருவாரு. அந்த அந்த மாரி படத்துல நெறைய நெறைய தக்கான சீன்லாம் நெறைய இருந்துச்சு. அதெல்லாம் காமெடி கிடையாது. சீரியஸான சீன். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது பார்க்கிறப்ப நம்ம குபீர்னு சிரிப்பு வரும். இந்த டைம் பீரியட்ல பார்க்கிறப்ப. அப்போ ஓகே. இந்த டைம் பீரியட்ல பார்க்கிறப்ப. அது மாரி படத்தோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப பார்க்கிறப்ப நமக்கு வந்து ஒரு சில விஷயம் சிரிப்பு வரும்ல. அது மாரி தான்.
இந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து அடிக்கிறார் அப்படின்னா, இந்த "ட்ரிஸ்கோ, ட்ரிஸ்கோ, ட்ரிஸ்கோ" அப்படின்னுவாங்கல்ல. அதுதான் இங்க அதிகமா கேட்கும். விஜய் பண்ற ஃபைட் சீன் எல்லாத்தையுமே அந்த பேக்கிரவுண்ட் அந்த நாய்ஸ் தான் கேட்கும். "ட்ரிஸ்கோ, ட்ரிஸ்கோ, ட்ரிஸ்கோ" அப்படின்னு. அந்த மாரி படத்தோட சாங்ஸ் வந்து படத்தோட நீங்க இந்த சாங்ஸ கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா என்னடா ஒரு ஸ்பீட் பிரேக் மாரி இருக்குன்னு தோணலாம். படம் கொஞ்சம் நல்லா போற மாரி இருக்கும். திடீர்னு ஒரு பாட்டு வருதே, எதுக்கு இந்த பாட்டு தேவையில்லாம வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனா, பாட்ட தனியா கேட்டீங்கன்னா 2, 3 பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த மெலோடி கேட்கறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாவே. அது மாரி படத்துல வந்து டூயல் லுக்ல நடிச்சிருக்காரு விஜய். ஆமா. என்ன அப்டின்னா, நீங்க படமா பார்க்கிறப்ப விஜய் ஒரு லுக்ல இருப்பாரு. கொஞ்சம் ஒல்லி ஃபேஸா, இந்த துள்ளாத மனமும் துள்ளும், பிரியமானவளே அந்த படத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, விஜயோட லுக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஃபேஸ் வந்து சின்ன ஃபேஸா இருக்கும்ல, அது மாரி இருப்பாரு. ஆனா பாட்டுல பார்த்தீங்கன்னா, படத்தோட சாங்ஸ் இருக்குல்ல, அதுல பார்த்தீங்கன்னா லுக் வேற மாரி இருக்கும். அது என்ன அப்டின்னா, ஒண்ணு ஆ படத்தோட ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க. சாங்ஸ வந்து கொஞ்சம் லேட்டா எடுத்திருப்பாங்க. இல்ல சாங் டிலேவா எடுத்திருப்பாங்க சாங்ஸ். அதான் கான்செப்ட்டா இருக்கும். அந்த சாங்ஸ்ல அவர் எப்படி லுக்ல இருப்பார் அப்டின்னா, இந்த திருமல, கில்லி, மதுரை இந்த படத்துலலாம் இருப்பார்ல. அந்த அந்த கொஞ்சம் கன்னம் போட்டு, கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் லைட்டா குண்டான மாரி. அந்த லுக்ல இருப்பாரு. இது வந்து நல்லா டிஃபரெண்ட் தெரியும். படமா பார்க்கிறப்ப நல்லா தெரியும். திடீர்னு பாட்டு வரப்ப அதுல வேற லுக்ல இருப்பாரு. இதுல நார்மல் லுக்ல இருப்பாரு. அது நல்லாவே தெரியும். படத்தோட எமோஷனல் சீன் வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு. விவேக்குக்கு வரக்கூடிய விவேக்குக்கும் விஜய்க்கு வரக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் சீன் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. படத்துல படம் பார்க்க நமக்கு தெரிஞ்சிருது இவர் தான் வில்லன் அப்படின்னு. விஜய்க்கு படத்தோட கிளைமாக்ஸ் தான் தெரியுது. படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். விஜய்க்கு மட்டும் தெரியாது. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாரி தான் இருந்துச்சு. படம் பெருசா பாக்ஸ் ஆஃபிஸ்ல கலெக்ட் பண்ணல. படம் வந்து பாக்ஸ் ஆஃபிஸ்ல வந்து கலெக்ட் பண்ணல. அப்படி கலெக்ட் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதெல்லாம் படம் வந்து ஒரு ஒரு ஃப்ளாப் தான். அட்டர் ஃப்ளாப் மாரி தான் படம் ரிசல்ட் சொல்றாங்க. ஆனா படத்தோட ஃப்ளாப்புக்கான காரணங்கள் என்னன்னு முழுசா கண்டுபிடிக்க முடியல. கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து சில ஸ்கூல் குழந்தைகள காப்பாத்துவாரு. கோர்ட்ல வந்து தீர்ப்பு நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்கலாம் உள்ள வந்து அ ஒ ஒரு 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 100 குழந்தைங்க கூட உள்ள வந்து ஜெயிலுக்குள்ள இதுக்குள்ள கோர்ட் ரூம்க்குள்ள அ உதயா வெளிய விடு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதெல்லாம் பார்க்கிறப்போ கொஞ்சம் ஓவரா தான் இருக்கோ! அப்படிங்கிற மாரி எனக்கு இப்ப தோணுது. அந்த டைம்ல தோணியிருக்கும் போல. இப்ப பார்க்கிறப்ப என்ன ரொம்ப ஓவரா போறீங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். எப்படி சொல்ல சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 3வது, 4வது படிக்கிற மாரி இருக்காங்க. அந்த குழந்தைங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா இருக்கு. சார் எதுக்கு உதயாவ அரெஸ்ட் பண்றீங்க? எங்கள காப்பாத்துனதுக்காகவா? அப்ப எங்கள காப்பாத்தக் கூடாதா? அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, உதயாவை விடுதலை செய் சின்ன சின்ன பிள்ளைங்க. பெரிய ஆட்கள் சொன்னாங்கன்னா ஓகே. அது சின்ன சின்ன பிள்ளைங்க பேசுறேங்கிறப்ப, "ஏய் ரொம்ப ஓவரா போறீங்கடா" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. படம் வந்து இதான் படம். இதான் படத்தோட மூட். இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு படம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க தாராளமா பார்க்கலாம். படம் 2004ல அந்த டைம் பீரியடுக்கு ஏத்த மாதிரியான சிஜி ஒர்க் தான் இருக்கும். என்ன ப்ரோ சிஜி ஒர்க் சரியில்ல. என்ன ப்ரோ ஃபைட் சீன்லாம் சுவாரஸ்யமே இல்ல. கேமரா குவாலிட்டி நல்லா இல்லையேங்கிற மாரிலாம் பேசக்கூடாது. ஓகேவா? அந்த 2004ல எந்த மாதிரியான ஆ டெக்னிக்கலா பாசிபிளோ அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ இதா இல்ல. படத்தோட டயலாக் வந்து ரைட்டர் வந்து சுஜாதா பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆள் சரியா? அவர பத்தி தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கிறப்ப பார்த்தது. ரூ. 1 நாணயம் வந்து ஆணா? பெண்ணான்னு கேட்டிருப்பாங்க. இது படம் பார்க்கிறப்ப எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆ நாணயத்தோட முதல் பக்கம் வந்து தல இருக்கும்ல. பின்னாடி பூ இருக்கும்ல. தலைக்கு பின்னாடி பூ இருந்தா அது யார் வச்சா? பொண்ணு பொண்ணு தானே. அப்போ ரூ. 1 நாணயம் ஒரு பெண் அப்படின்ருவாரு. இதெல்லாம் சுஜாதா அவர்களால மட்டும் தான் பண்ண முடியும். சங்கர் படங்கள்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் வசனங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, சுஜாதா அவர்கள் தான் அதுக்கான ஒரு முழு காரணமே. அப்படிங்கிறப்ப அந்த ரைட்டிங் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டா இல்ல. படம் வந்து நெறைய இடங்கள்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் ஒரு ஓட்ட ஓடசல்லாம் தெரிஞ்சுச்சு நெறைய இடங்கள்ல. நீங்க பார்க்கிறப்ப ஃபீல் பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் படத்தோட ஸ்டோரி இதுன்னு நீங்க ஒரு ஐடியாவுக்கே வருவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு புரியாது. இந்த படம் பார்த்ததே கிடையாது ப்ரோ. பார்க்கலாமா? அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். படத்துல எந்த விதமான ஒரு ஒரு வல்கரான காட்சிகளோ, ஒரு கெட்ட வார்த்தைகளோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. இதான் படம். ஒரு விஜய் படம் பார்க்கணும், ரொம்ப நாள் அந்த படம் பார்க்கல அப்படின்னா, நீங்க தாராளமா குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். மத்தபடி தவறான காட்சிகள் எதுவுமே இருக்காது. ரொம்ப நியூடிட்டியா இருக்குது. ரொம்ப ஒரு 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 செக்ஸ் கன்டென்ட் இருக்காது. அப்படிலாம் இருக்காது. ஆனா நீட்டான ஒரு படம் தான். ஸ்க்ரீன் பிளே வீக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரி அங்கங்க சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஓவரா இருந்த மாரி இருந்துச்சு. படம் YouTubeல அவைலபிளா இருக்கு. பார்க்க விருப்பம் இருந்தா தாராளமா பாருங்க. இல்ல ப்ரோ அந்த படத்த நான் நான் அந்த டைம்லயே 2004லயே தியேட்டர்ல பார்த்துருக்கேன். எனக்கு இந்த படம் ரொம்ப புடிச்சுச்சு அப்டின்னா, இந்த படத்த பத்தின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.